நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அன்னைக்கு உன்னோட அக்காவுக்கு அப்படி என்னதான் ஆச்சு? காயத்ரி அன்னைக்கு எங்க போனா? உனக்கு அதை பத்தி தான் தெரியுமா? தெரியும். அன்னைக்கு நிச்சயம் நிக்கிறதுக்கு நான் தான் காரணம். எனக்காக தான் மாமா அன்னைக்கு காயத்ரி அக்கா அங்க இருந்து வந்தாங்க. இத சொல்றதுக்காக தான் நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு பயந்துதான் காயத்ரி அக்கா அங்க இருந்து ஓடி வந்தாங்க. இந்த விஷயத்துக்காக எங்க அக்காவை நீங்க வெறுத்துறாதீங்க. ஹேய், அப்பெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. உனக்கு இப்போ வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நல்லா இருக்கே மாமா. என்னால காயத்ரி அக்காவும் நீங்களும் பிரிஞ்சிடக்கூடாது. எனக்கு அது மட்டும் போதும். இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்லை. அதை நினைச்சு நீ கவலைப்படாத, சரியா? சரிம்மா, நீ கிளம்பு. டைம் ஆகுதுல்ல? வரேன். நான் போயிட்டு வரேம்மா. இப்போ உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட எதுவும் இல்லை. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் வருவேன். அப்போ வந்து தரேன். எனக்கு எதுவும் வேணாம்ப்பா. ஒரு நாளைக்காவது நீ எனக்கு புள்ளையா இருந்தல்ல, கிளவின்னு கூப்பிடாம அம்மானு கூப்பிடறதுக்கு ஒரு மவன். அதுவே என்னோட பெரிய பாக்கியம்தான். மத்தவங்கள பார்த்துட்டு போக எனக்கு இப்போ டைம் இல்லம்மா. திரும்ப எல்லாரையும் நான் கண்டிப்பா வந்து பாப்பேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. இங்க இருக்கிறவங்க யாரும் எதையும் எதிர்பார்க்கிற ஆளுங்க இல்லப்பா. மத்தவங்க விஷயத்துல தலையிடுறவங்களும் கிடையாது. என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுமா. வரவும் வராது. அதனாலதான் நான் உடனே இங்க இருந்து கிளம்புறேம்மா. நான் திரும்ப வந்து உங்களை பாக்குறேம்மா. இங்க பாரு, நீ யாரு, எங்க இருந்து வந்தேங்கிறத பத்தியெல்லாம் நான் எதையும் கேட்க மாட்டேன். நீயா சொன்னா கேட்டுக்கலான்னு இருந்துட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். மறுபடியும் என்ன பாக்கிறதுக்காக இங்க வருவேன்னு சொன்ன இல்ல, அப்ப சொன்னா போதும். சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன். பாத்து பத்திரமா போ. ஏற்கனவே நீ செத்து பொழைச்சிருக்க. மறுபடியும் உனக்கு எதுவும் ஆகாம நீ பாத்துக்கோ. சரி, போயிட்டு வாப்பா. தங்கச்சி மயங்கிட்டான்னு ஸ்கூல்ல இருந்து போன் வந்தா அக்கா போகணும் தான். ஆனா தன்னோட வாழ்க்கையில நடக்க போற முக்கியமான விஷயத்த உதறி தள்ளிட்டு போற அளவுக்கு முக்கியமானது இல்லைன்னு எனக்கு தோணுது. அந்த பொண்ணு அவ்வளவு சீரியஸா இல்லாம இருந்ததுனால தானே அவங்க அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகல. அவளை பார்க்க காயத்ரி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போயிருந்தா கூட அங்க எந்த குழப்பமும் நடந்திருக்க போறதில்ல. ஆனா எக்ஸாம் ஹால்ல அந்த பொண்ணு மயங்கி விழுந்தான்னு தெரிய வந்த போது காயத்ரியால எப்படிமா போகாம இருக்க முடியும்? அதுவும் அவ குடும்பத்து மேல உயிரே வச்சிருக்க ஒருத்தி. கரெக்டடா. ஒருத்தருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் மத்ததையெல்லாம் தள்ளி வச்சுட்டு போகணும்னா போய்த்தானே ஆகணும். ஆனா விஷயத்த சொன்னா நாம ஒண்ணு புரிஞ்சுக்காதவங்க இல்லல்ல. ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லி இருந்தா நீயே அவளை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுருப்பல்ல. அப்போ அது பிரச்சனை இல்ல. உங்க 2 பேர் கல்யாணமும் உன் கட்டாயத்தினாலதான் நடந்துச்சுன்னு அவ கிரியேட் பண்றா. அப்புறம் காலம் பூரா அதையே சொல்லி உன்னை டார்ச்சர் பண்ணணும். அதான் அவ மனசுல இருக்கிற பிளான். காயத்ரி அப்பெல்லாம் யோசிப்பான்னு எனக்கு தோணவே இல்லம்மா. உனக்கு தோணாதுரா. அவ திரும்ப வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டதும் நீ மனசு மாறி இருப்ப. நீ ஒரு இழிச்சவாயன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவ மறுபடியும் உனக்கு தூண்டில் போடுறா. காயத்ரி ஒண்ணு என்ன தேடி வரலமா. இந்த விஷயத்தெல்லாம் சொன்னது அவ கிடையாது. நான் காவியா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி இருந்தா என்ன, உனக்கு தெரிய வேண்டியத அவ தெரிய வச்சுட்டால. அதான் காயத்ரியோட சாமர்த்தியம். இதுக்கப்புறம் நீ என்ன முடிவெடுக்கிறியோ அதை என்கிட்ட சொன்னா போதும். வேற எதுவும் கேட்க வேண்டியதில்லை. இப்ப என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்கம்மா. நம்ம வேற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி காயத்ரி கிட்ட ஒரு வார்த்தை நம்ம சொல்லிருக்கணும்ல. நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கேன். அதை நிறைவேற்றி ஆகணும். நீங்க கட்டாயப்படுத்தலன்னா? ஐயோ, நான் கட்டாயப்படுத்தவே இல்லை.
உன்னை நினைச்சு எனக்கு நெஞ்சு வலி வந்து நான் சாகணும்னு இருந்தா அதை யாரால தடுக்க முடியும்? ஆனா ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இனி உனக்காக அந்த வீட்டு ஆளுங்களோட காலை பிடிக்க நான் தயாரா இல்ல. உன்னை நம்பி காயத்ரி இந்த வீட்டுக்கு வந்தான்னா தாராளமா அவளை நான் மருமகளா ஏத்துக்கிறேன். அதை விட்டுட்டு இந்த கல்யாணத்தை நான் முன்னால இருந்து நடத்துவேன்னு கனவுல கூட நீ நினைக்காத. ஹலோ, கொஞ்சம் நில்லு. என்ன சார்? எங்க போற? இதுக்கு முன்னாடி நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லையே. நான் இந்த ஊர் இல்ல. அது புரியுது. ஆனா உன்னை எங்கேயோ இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேனே. உன் பேர் என்ன? மது. மதுவா? வீடு எங்கடா? இங்க பக்கத்துல தான் சார். இந்த நேரத்துல யாரை பார்க்க போயிட்டு இருக்க? அது அங்க பக்கத்துல ஆத்தோரமா ஒரு ஆயா இருக்காங்கல்ல, அந்த பிரசவம் பார்க்குற பாட்டிமா இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்க வந்தேன். அவங்கள பார்க்க போனியா? அவங்கள பார்க்க போயிருக்கனா நீ என்ன அவங்களுக்கு கெஸ்டா இல்ல அவங்களுக்கு சொந்தக்காரனா? நான் அவங்களுக்கு சொந்தம்லாம் ஒண்ணு இல்ல. கையெடுத்துட்டு பேசுறா. என் அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தது அவங்க தானே என் அம்மா என்கிட்ட சொன்னாங்க. ஆனா என் அம்மா இப்ப இல்ல. அம்மா போனதுல இருந்தே நான் இவங்கள பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பவே லேட் ஆயிடுச்சு சார். நான் கிளம்புறேன் சார். சரி சரி போ. தேங்க்யூ சார். இவன் நம்ம கிட்ட பேசின பேச்சே சரியில்லையே. அதுவும் இல்லாம இவனை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. டேய் கொஞ்சம் நில்டா. டேய் நான் அவங்ககிட்ட தான் சொல்றேன், நில்லு. டேய் நில்டான்னு சொல்றல. டேய் நில்டா. டேய் நில்டா. எங்கடா ஓடுற? டேய் ஓடாதா, நில்லு. எங்க போறான்? நந்து மாமாவை பார்த்தத காயத்ரி அக்கா கிட்ட சொல்லணுமா? ஒருவேளை அக்கா கோச்சுக்கிட்டாங்கன்னா? அவர்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம், அது போதும். நான் தான் சொன்னேன்னு அக்காக்கு என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சிட்டு போகுது. ஏ காவ்யா, நீ படிக்காம என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? நான் படிச்சுட்டு தான்க்கா இருந்தேன். கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் மனசுக்குள்ள சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இங்க பாரு, நீ நல்லா படிக்கணும்னு உன் எச்எம் என்கிட்ட சொல்லிருக்காங்க. 10th நீ நல்ல மார்க் எடுத்து என் பேரை நீ காப்பாத்துவல்ல? அதெல்லாம் கண்டிப்பா வாங்கிடுவேன். ஆனா என் மனசுல ஒரு வருத்தம் இருக்கு. என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட தயங்காம சொல்லு. என்னால தானே உங்களுக்கும் நந்து மாமாக்கும் நடக்க வேண்டிய நிச்சயம் நின்னு போச்சு. உங்களுக்குள்ள சண்டையெல்லாம் தீர்ந்து மறுபடியும் ஒன்னாகணும்க்கா. ஏய், நாங்க பிரிஞ்சு போறோம்னு உனக்கு யார் சொன்னது? அதெல்லாம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படின்னா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குமா? அது கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு யோகம் வேணும்ல. அது நடக்க வேண்டிய நாள்ல நடக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா நடக்கும். நீ தேவையில்லாம இந்த விஷயத்தெல்லாம் தலையில போட்டுக்காத. நீ படிப்புல கவனத்தை செலுத்தினாலே போதும், சரியா? அக்கா, கௌரி அக்கா கிட்ட பேசுனீங்களா? நானும் அக்கா கிட்ட சண்டை போடுறேன்? நான் கிட்ட போய் பேசினாலே முகத்தை திருப்பிட்டு போறேன். நான் என்ன பண்றதா? நீங்க போய் பேசி பாருங்க. கௌரி அக்கா பத்தி உங்களுக்கு தெரியாதா? நம்ம தாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். வீட்டுல இப்படி ஒருத்தர் யாரு கூட பேசாம உம்முன்னு இருக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அதான் சொல்றேன். நீ கவலைப்படாம இரு. நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை இருட்டாக்க விட மாட்டேன், போதுமா?
நான் ஏதாவது உன்கிட்ட சொல்லியிருந்தேனா அது உன் நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும்க்கா. நான் உன் மனசை நோகடிக்கணும்னோ இல்ல உன்னை காயப்படுத்தணும்னு இல்லக்கா. உனக்கு நான் பேசினது தப்பா இருந்துச்சுன்னா வேணும்னா உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீ என்ன பாக்குறப்போ ஒரு எதிரிய பாக்குற மாதிரி என்ன பாக்காதக்கா. அப்புறம் நான் என்னதான் பண்றது? நான் மறுபடியும் உன்கிட்ட எப்பவும் போல சிரிச்சு பேசிட்டு இருந்தா திரும்பவும் ஒரு நாள் என்ன திமிர் பிடிச்சவன்னு சொல்ல மாட்டியா என்ன? கல்யாண மண்டபத்துலதான் நானும் மனவும் பிரிஞ்சோம். ஒருவேளை எங்களால ஒன்னா வாழ முடியலன்னா ஒன்னா சாகலாங்கிற முடிவை தான் இப்ப நானும் மனவும் எடுத்திருக்கோம். அதனால எங்களை எங்க வழியில போக விடுங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. ஒன்னா வாழ்றதை விட பெரிய கஷ்டம் ஒன்னா சாகிறது. அதுக்கான கால நேரம்னு வரணும். உனக்கும் மனசுக்கும் இருக்கிற தூரம் இப்ப குறையாத, அதிகமா தான் ஆகுது. நான் உன்கிட்ட ஒண்ணு மட்டும் சொல்றேன்க்கா. நீ அவரை காதலிக்கிறதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா என்ன வேணாலும் நடக்கலாங்கிற பக்குவம் மட்டும் உனக்கு எப்பவும் வேணும். என்ன சொல்ல வர? நீ கண்ட கனவு தான் பழிக்குங்கிறது உன்னோட நம்பிக்கை இல்ல? இல்ல, நான் சொல்ல வந்தது எதுவா இருந்தாலும் தன்னம்பிக்கையோட இருக்கிற மனசு உனக்கு வேணும்னு தான் நான் சொல்ல வரேன். மனோ ஆத்துல குதிச்சத உன்கிட்ட யார் சொன்னா? நந்தன் தானே? ஆமா, நந்தாவையும் ராகுலையும் எதிர்த்துக்கிட்டு தான் மனோஜ் போயிருக்காரு. அவங்க மறுபடியும் மனோவை சரண்டராக சொல்லிருப்பாங்க. ஒரே ராத்திரியில அப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு எப்படி மனோவால முடியும்? நீ என்ன சொன்னாலும் அதே ராத்திரி மனோ என்கிட்ட போன்ல பேசினதுதான் எனக்கு இப்போ தைரியத்தை கொடுக்குது. எனக்கு அது போதும். நான் என் மனோக்காக காத்துட்டு இருக்கேன். சரி, இனிமே மனோஜை பத்தி பேசி உன்னை யாருமே கஷ்டப்படுத்த மாட்டோம். நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமே நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். பாசத்துக்கு மட்டும் இங்க ஒரு குறையும் இல்ல. ஆனா நான் கண்டிப்பா முன்னாடி மாதிரி இங்க இருக்க போறதில்ல. ஏற்கனவே வேலை பார்த்த மாதிரி எனக்கு இப்ப ஒரு வேலை வேணும். நான் என்னோட சொந்த கால்ல நிக்கணும். அதனால நாளைக்கு நான் களத்துல இறங்க போறேன். அவ தான் வேலைக்கு போறேன்னு சொன்னது எனக்கு என்னமோ நல்லதா தான் படுது. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனாலதான் கண்ட யோசனை எல்லாம் வருது. வெளியில போனானா நிறைய ஆளுங்களை பார்த்து பழகிறப்போ நிறைய சிந்தனையும் நல்ல விஷயங்களும் கத்துக்கலாம்ல. அதுக்கு அக்காக்கு ஒரு வேலை கிடைக்கணும் இல்லம்மா. பழைய டெக்ஸ்டைல்ஸுக்கே அவ திரும்ப போகணும்னு ஒன்னும் அவசியம் இல்லையே. அக்காக்கு என்ன பிரச்சனை இருந்ததுன்னு அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். வேற எங்கேயாவது நல்ல வேலை கிடைக்குமான்னு நீயும் யார்கிட்டயாவது சொல்லி பாரு. அவளுக்கு தேவையான காசை அவளே சம்பாரிச்சானா அது அவளுக்கு நிம்மதியா இருக்கும்ல. கௌரிக்கும் குடும்பத்து மேல ஒரு பொறுப்பு வரட்டும். அக்காக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு நம்மளுக்கு தான் தெரியும்ல. புதுசா ஒரு இடத்துல அக்கா வேலைக்கு போறதுதான் எனக்கு பெரிய டென்ஷனே. ஏன் காயத்ரி, எத்தனை நாளைக்கு தான் உன் அக்காவுக்கு நீ காவலா இருப்ப? இப்ப வரைக்கும் அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நீ கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்ற. இதுக்கு மேல காத்துட்டு இருக்க வேண்டானதான் என்னோட அபிப்பிராயம். மனோ எப்போ எப்படி வருவா? வந்தாலும் கேஸ் எல்லாம் முடிச்சிட்டு அவங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்குவாங்க? எனக்கு இப்ப இருக்கிற கவலை நந்துவையும் அவங்க அம்மாவையும் பார்த்து உன் கல்யாண விஷயமா நான் பேசணும். ஐயோ அம்மா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம்மா. நந்தாவோட அம்மா அவருக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது நல்லபடியா நடக்கட்டும். நந்தாவோட அம்மாவை கஷ்டப்படுத்தி அங்க போய் வாழ்றதுல எனக்கு இஷ்டம் இல்ல. காயத்ரி, அம்மா நீ தூங்க, நான் போய் காவே கூட இருக்கேன். என்னம்மா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? யாராவது வராங்களாம்மா? வர வேண்டியவங்க இதோ இப்ப வந்தாச்சு. நீ இப்ப வருவேன்னு நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நேரம் இருக்குல்ல? என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க? சொல்லுங்கம்மா. என்னோட மகன் உன்னை நேசிக்கிற அளவுக்கு நீ அவனை நேசிக்கிறியான்னு தெரியல. ஆனா நந்தா உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறான்னு எனக்கு தெரியும்.
அதனாலதான் கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் அவன் கூடவே இருந்தேன். விரும்புறவங்கள அன்பால கட்டி வைக்கலாம். ஆனா நீ நந்தாவை கயரே இல்லாம கட்டி வச்சிருக்க. இது சரியில்லை காயத்ரி. நீங்க என்னம்மா சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. நீ நிச்சயதார்த்தத்துக்கு இல்லாம கிளம்பி போனதும் உன்னை திரும்பி கூட்டிட்டு வான்னு நான் நந்தா கிட்ட சொல்லல. நான் கவலைப்படுறத பார்த்து அவனே தான் சொன்னான். காயத்ரிக்கு பதிலா வேறொரு பொண்ணை பாருங்கன்னு சொல்லிட்டான். என் மகன் பாவம், அவன் மனசுல களங்கம் இல்ல. ஒண்ணு நீ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவன் வாழ்க்கைக்குள்ள வரணும், இல்ல என் பையனை மறந்துட்டு அவனை அவன் வழியில போக விட்டுறணும். புரியுதுமா. நான் உங்களுடைய பையனை நேரம் வரும்போது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கான அர்த்தம் இப்ப புரியுதா? இனி நான் பாத்துக்கிறேம்மா. அவரே என்ன பார்க்கணும்னு சொன்னாலும் இனிமே அவரை பார்க்கறதுக்காக நான் போக மாட்டேன். நான் ஒன்னும் இதுக்கப்புறம் அவன் கண்ணு முன்னால நீ வர வேண்டான்னு சொல்லல. ஒரு தெளிவான முடிவு எடுன்னு தான் சொல்றேன். அது எதுவா இருந்தாலும் என் மகனுக்காக அதை ஏத்துக்க நான் தயாராத்தான் இருக்கேன். ஆனா தள்ளி போட்டுட்டு இருக்காதே. நந்துவோட கல்யாணத்தை நான் சீக்கிரம் நடத்தி ஆகணும். அதை தீர்மானிக்கிற முடிவையாவது அவனோட அம்மாங்கிற பட்சத்துல என்கிட்ட விட்டுரு. நீங்களே முடிவு பண்ணுங்க. இனிமே எங்க விஷயத்துல முடிவு பண்றதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, வேற யாருக்குமே இல்ல. இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அப்படின்னா நானே உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணுங்கிறது தான் உன்னோடைய முடிவு இல்ல? நல்லா இருக்கு. என் பையனுக்காக நான் எவ்வளவு கீழே இறங்கி வரணுமோ வந்துட்டேன். நான் என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நீ ஒத்துக்கிறேன்னு தானே சொல்லியிருக்க. எனக்கு அது போதும். கௌரி, தேவி, கடைக்கு தான் கிளம்பிட்டியா? ஆமாமா. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது கௌரி? ஆமா, வீட்டை விட்டு இப்பெல்லாம் வெளியே வர்றது இல்லையா என்ன? கொஞ்ச நாளா வெளியே வர்றதில்ல. ஆனா இதுக்கப்புறம் வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நானும் கடைக்கு தான் வரேன். மேனேஜரை பார்க்கணும். நான் என்னோட பழைய வேலையை பார்க்கலான்னு இருக்கேன். நம்ம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா அங்க வேலை பண்ணிட்டு இருந்தோம். அதனால நான் மறுபடியும் வேலைக்கு வரேங்கிற விஷயம் தெரிஞ்சா மேனேஜரும் சந்தோஷப்படுவார் இல்லையா? என்ன கௌரி, உனக்கு அங்க நடந்த விஷயமே தெரியாதா? நம்ம வேலை பார்த்த இடத்துல இப்ப பழைய ஆளுங்களே இல்ல. எல்லாத்தையும் மாத்திட்டு புது ஓனரே வந்துட்டாரு. புது ஓனர் வந்துட்டாரா? ஆமா, ப்ராஃபிட் இல்லாததுனால கம்பெனி கை மாத்திட்டாங்க. இப்ப புது ஆளுங்க தான் எடுத்து நடத்துறாங்க. எங்களுக்கே பிடிக்காம தான் நாங்க அங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். வீட்டுல இருக்க முடியலையேன்னு தான் நான் வேலைக்கு வந்தேன். ஆனா எனக்கு இந்த வேலை வேணும். எனக்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் வேற வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ உனக்கும் சேர்த்து நான் சொல்றேன். உடனே வேணும்னு கேட்டீங்கன்னா என்னால முடியாது. உடனே தான் வேணும். என்னோட நிலைமை அப்படி இருக்கு. ஆனா நம்ம நினைக்கிற வேலை தான் கிடைக்கணுங்கிறது இல்ல. தேவி, கொஞ்சம் பார்த்து சொல்லு. நானும் என் சைட்ல ட்ரை பண்ணி பாக்குறேன். எது ஃபர்ஸ்ட் கிடைக்குதோ அங்க போறேன். நான் சொல்றேன்டி. ஆமா கௌரி, உனக்கு என்ன அப்படி பிரச்சனை? அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அப்பா வேலைதான் காயத்ரி கிடைச்சிருச்சுல. அப்ப குடும்பத்தை பாக்குற பொறுப்பு அவளுக்கு தானே இருக்கு. அவ பாத்துட்டு தான் இருக்கான். ஆனா சொந்த கால்ல நிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்காதா? அதனாலதான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி, எனக்கு வண்டி வந்துரும், நான் போயிட்டு வரேன். ஏய் தேவி, நான் சொன்ன விஷயத்த மறந்துடல. நான் கண்டிப்பா உனக்கு சொல்றேன். வரேன். போலீஸ் வர்றான். போலீஸ் எந்திரி எந்திரி. என்னடா ஆட்டத்தை நிறுத்திட்டீங்க? காசு வச்சு சூதாட்டம் விளையாண்டா போலீஸ் பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும்ல? இல்ல சார், வேலை எதுவும் இல்ல, அதனால தான் டைம் பாஸ்க்கு விளையாடிட்டு இருந்தோம். இல்ல நீங்க என்ன சார் இந்த பக்கம் வந்திருக்கீங்க? அதெல்லாம் சொல்றேன். நான் அந்த மீனாட்சி பாட்டியை பார்க்கணுமே.
அவங்க வீடு எங்க இருக்கு? அது அந்த பக்கம் இருக்கு சார். டேய் சாருக்கு போய் வீட்டை கட்டிட்டு வாங்க. வாங்க சார். பாட்டி ஆ கொஞ்சம் வெளியே வாங்க பாட்டி. என்ன சார், என்ன கூட்டிட்டு போகலான்னு வந்தீங்களா? உன்ன மாதிரி இப்பெல்லாம் யாரும் லாக்அப்ல பிரசவம் பாக்குறது இல்ல. ஆமா, பிரசவம் எங்க பாக்குறாங்க? கீரியில எடுக்கிறாங்க, சிசேரியன். ஆமா, உன்னை நேத்து பாக்குறதுக்கு இங்க யாரு வந்தாங்க? யார் அவன்? அவன் போற வழியில நான் பார்த்தேன். ஆனா அவனை பிடிக்க முடியல. ஏன் சார் கேக்குறீங்க? அவன் திருடனா இல்ல கொலைகளை எதுவும் பண்ணிட்டு இங்க வந்தானா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லு. எதையும் மறைக்க பார்க்காத. உள்ளத உள்ளபடி சொல்லிட்டீங்கன்னா உங்க எல்லாருக்குமே நல்லது. எங்களுக்கு மறைக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? அந்த பையன் எதுவும் என்ன ஒண்ணும் பார்க்க வரல. எங்கிருந்தோ தண்ணியில அடிச்சிட்டு வந்தான். துணி துவைக்க போகும்போது கொளக்கரையில மயங்கி கிடந்தான். ஓ, இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தும் நீ ஏன் போலீஸ் கிட்ட சொல்லல? சார் அந்த ஆளை பார்க்கும்போது எந்த சந்தேகமும் வரல சார். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போறேன்னு சொன்னான் சார். பாட்டி அவனுக்கு வீட்டில் இடமும் கொடுத்து சாப்பாடும் கொடுத்தாங்க. அப்படின்னா அவனோட ஊரும் பேரும் உங்ககிட்ட சொல்லிருப்பானே? இல்ல சார், நான் அவன்கிட்ட எதுவும் கேட்கல. அவனும் என்கிட்ட சொல்லல. மறுபடியும் என்ன பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கான். அப்ப அவன் யாரு, எங்கிருந்து வந்தான்லாம் உனக்கு தெரியாது. அவனை யாராவது மொபைல்ல போட்டோ கிட்ட எடுத்து வச்சிருக்கீங்களா? இல்ல சார், நாங்க அந்த மாதிரி எதுவும் போட்டோலாம் எடுக்கல சார். இவன் தானா அவன்? சார் இங்க காமிங்க, நான் பாக்குறேன். ஆமா சார், இவன் தான் அவன். ஆமா சார், இவன் தான் நேத்து இங்க வந்தது. என்ன சார், இவன் செத்து போயிட்டான்னு போட்டிருக்காங்க. ஆமாண்டா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி செத்தவனை தான் நீங்க எல்லாரும் காப்பாத்திருக்கீங்க. ஒரு நிமிஷம், இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? இந்த ஏரியால தான் இருக்குன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இந்த அட்ரஸ்ல இருக்கிற வீடு எங்கெங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சிட்டில இருக்கும். இல்ல, இந்த ஏரியால தான் ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு. அப்படியா? ஆனா எனக்கு இந்த அட்ரஸ் தெரியல. அவனை ஏன் விட்டீங்க? அவனெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். வேண்டாம் கௌரி. மனோ, நீங்களா? நாம இங்க நின்று பேச வேண்டாம் கௌரி. வா, வந்து வண்டியில ஏறு. மனோ, என்ன என் கூட வர நீ பயப்படுறியா? இல்ல. வா, வந்து ஏறு. ஒரு நிமிஷம் நிறுத்துப்பா. காயத்ரி, வண்டியை கொஞ்சம் திருப்பி நிறுத்திக்கோ, நான் வந்துடுறேன். சரிம்மா. என்னம்மா உனக்கு மரியாதை கூட தெரியல? இந்த வயசுல நான் அங்கிருந்து நடந்து வரேன். நான் கூப்பிட்டது நீ அங்க வந்திருக்கலாம்ல. பரவாயில்ல, எனக்கு தானே உன்னோட தேவை இருக்கு. இல்ல என் மேல உனக்கு ஏதாவது கோவமா? எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்ல. நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க ஆண்டி. பாத்தியா, இத்தனை நாள் வரைக்கும் என்ன அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த நீ இப்ப எப்படி கூப்பிடுற? ஆன்டின்னு. அப்ப உனக்கு கோவம் தானே? நான் இப்படி மாறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சொந்த பையனை கூட பார்க்காம போய் சொல்லி வெளியில அனுப்பின ஒரு பொம்பளைய
நான் எப்படி அம்மானை கூப்பிட முடியும்? ஓஹோ, அப்போ நான் நினைச்ச மாதிரி தான் எல்லாம் நடக்குது. மனோ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும். அப்படின்னா இனிமே நான் அவனை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கேன்னு நீ சொல்ல மாட்டேல்ல? அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான்ல. என்கிட்ட மனோஜ் ஒன்னும் சொல்லல. உங்களுக்கு புருஷன் ஒருத்தர் இருக்கார்ல, மனோஜோடைய அப்பா, அவர்தான் என்கிட்ட சொன்னாரு. என்னதான் இருந்தாலும் கௌரி அக்கா அங்க வந்தப்போ மனோஜ பாக்குறதுக்காக நீங்க அலோவ் பண்ணுவீங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? நான் தான் அவளை போய் சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன்னு அவளை நம்ப வச்சிருக்கீங்க. இப்போ என்னடனா மனோஜ பத்தி தெரிஞ்சுக்க என்கிட்ட வந்திருக்கீங்க இல்ல? அவன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் என்னதான் சொன்னாலும் அவன் இதே ஊர்ல தானே சுத்திக்கிட்டு இருக்க போறான். அவன் போலீஸ்ல மாட்டினானா அவன் கூட இருக்கிற எல்லாரும் மாட்ட போறீங்க. அவர் கூட யார் இப்ப நிக்கிறாங்க? அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்தினதுனால வேற வழி இல்லாம தான் ஆத்துல குதிச்சிட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன். உங்க பிரார்த்தனை பழிக்கும்னா அவருடைய கடைசி வார்த்தை உங்களுக்கு கண்டிப்பா கேட்டிருக்கணும்ல. இங்க பாரு, அப்படியெல்லாம் அவன் ஒன்னும் செத்துற மாட்டான். ஏற்கனவே ஒரு வாட்டி அவன் செத்து பொழைச்சு வந்தவன் தானே. மனோ இப்பவும் இந்த ஊர்ல தான் உயிரோட இருக்கான். நேத்து ராத்திரி அவனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணான். ஆனா அந்த மனுஷன் எதுவுமே என்கிட்ட வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்க எல்லாரும் ஒரே கூட்டு களவானீங்கன்னு எனக்கு தெரியும். ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, அவன் இந்த ஊர்லயே இருந்தான்னா உங்க எல்லாரோடைய மானமும் மரியாதையும் தான் கெட்டு போகுது. வேணும்னா அவனோட இன்சூரன்ஸ் பணத்துல இருந்து அவனுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாயை நான் தரேன். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம ஏதாவது ஒரு ஊர்ல போய் வாழ சொல்ல அவனை. நல்லா இருக்கு. மகனுடைய சாவுல கிடைச்ச 30 லட்சம் ரூபாவை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து அவருக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னீங்க பாருங்க, அதான் உங்க பெரிய மனசு. உண்மையை சொல்லுங்க, மனோஜ் உங்களுக்கு தான் பிறந்தாரா? தான் பெத்த பிள்ளைய யாராவது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா? நீங்க அந்த 30 லட்சம் ரூபாவை திருப்பி கொடுக்க தயாரா இருந்தீங்கன்னா மனோஜ் சரணடைய தயாராயிடுவாரா? தனக்கே தெரியாம ஒரு கொலைகேஸ்ல மாட்டினவரை நம்ம வாதாடி வெளியில கொண்டு வந்துடலாம். பெத்த பையனுக்காக ஒரு நன்றி கடனா கூட நீங்க இதை செய்யலாம். அதுக்காக நானும் என் பொண்ணும் தெருவுக்கு வரணும்ல. இங்க பாரு, அவன் ஒரு ஆம்பளை, அவன் எங்க வேணாலும் போய் வாழலாம். ஆனா நாங்க 2 பொம்பளைங்களும் உடம்பு சரியில்லாத ஒரு மனுஷனும் அப்படி வாழ முடியாது. ஏற்கனவே அவனால ஏற்பட்ட கடன் வேற இருக்கு. ஃப்ரெண்டுக்கு உதவுறேன்னு 25 லட்சம் ரூபாயை கொடுத்து ஒரு ஷாப் ஆரம்பிச்சான். யாரு கண்ணு பட்டுச்சோ அதுவும் போச்சு. அதுக்கான தண்டனை அவன் தானே அனுபவிக்கணும். அவனுக்காக என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். வேணும்னா நீயே அவனுக்கு இதெல்லாம் சொல்லி புரியவை. இல்லனா உங்க இஷ்டம் போல நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே ரொம்ப மட்டமான திருடனா அது அவனாதான் இருப்பான். இல்லடா இந்த சின்ன செயினுக்கு போய் அவன் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுப்பானா சொல்லு? அது சும்மா மாட்டி வச்சிருக்கான், அவ்வளவுதான். ஜாக்கிரதையா இரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த லாக்கை சரியா பிரஸ் பண்ணிடு. நான் இப்போ அந்த திருடனுக்கு மனசார நன்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். அவனால தானே நீங்க இப்ப எனக்கு தாலி கட்டினீங்க. தாலி கட்டணா? ஆமா மனு, நீங்க இப்போ இந்த செயினை என் கழுத்துல போட்டது எனக்கு தாலி கட்டினதுக்கு சமம். கௌரி, நம்ம 2 பேரும் இங்க ரொம்ப நேரம் நிக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. சீக்கிரமாவே அடுத்து நம்ம என்ன செய்யணுங்கிறத முடிவு பண்ணி ஆகணும். உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸே உங்களை ஏமாத்திட்டாங்கல்ல? ஏமாத்தினது அவங்க மட்டும் இல்ல கௌரி, என்ன பெத்த அம்மாவும் தான். நான் உயிருக்கு உயிரா நினைச்சிட்டு இருக்க என்ன பெத்த அம்மாவே எப்படா சாவன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நான் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க கூட இந்த உலகத்துல இருக்காங்கன்னு நேத்து ராத்திரி தான் எனக்கு தெரிஞ்சது. இப்ப அந்த தைரியத்துல தான் உன்னை பாக்குறதுக்கு நான் வந்தேன். யாரு மனு? யாரு உங்களை காப்பாத்த ரெடியா இருக்கேன்னு சொன்னது? தெய்வம் மாதிரி வந்த அந்த மனுஷன் யாரு?
நாம 2 பேரும் ஒன்னா வாழ அந்த மனுஷன் ஒத்துப்பாரா? சம்மதிப்பாங்க. அவன் நம்ம தப்பிக்கிறதுக்காக எல்லா உதவியும் செய்யறேன்னு சொல்லியிருக்கான். அவன் என்னோட பழைய ஃப்ரெண்டு. ரொம்ப வருஷம் கழிச்சு நேத்து தான் அவனை பார்த்தேன். அவனோட பைக்ல தான் நான் அவனை பார்க்க வந்தேன். கடவுளே, நல்ல வேளை ஒருத்தராவது நம்மள புரிஞ்சுக்க இருக்காங்களே. சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு ராத்திரி நம்ம 2 பேரும் அவன் கூட மும்பைக்கு போக போறோம். அப்படின்னா நான் வீட்டுக்கு தெரியாம தானே வரணும்? ஆமா, நம்ம 2 பேரும் அந்த சேஃபான இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும்னு அவன் என்கிட்ட சொல்லிட்டான். இன்னைக்கு ராத்திரி ஒரு 12 மணிக்கு போல நான் பைக் எடுத்துட்டு உங்க வீட்டுக்கிட்ட வருவேன். நீ தேவையான துணிமணிலாம் எடுத்துக்கிட்டு என் கூட நீ வரணும். மனோ, இந்த விஷயத்தை பத்தி அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். நாளைக்கு என்ன தேட வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல? வேணா கௌரி, அப்படி வேண்டாம். இப்ப இருக்கிற நிலைமையில நாம யாரையும் நம்ப வேண்டாம். நம்மளை காப்பாத்துறன்னு சொல்லி எல்லாரும் நம்மளை ஏமாத்திடுவாங்க. என்ன உனக்கு ஓகே தானே? என்ன பேசுறீங்க நீங்க? இந்த நேரத்துக்காக தானே மனோ நான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். நேத்து உங்களை காரணமா வச்சுதான் எங்க வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் முடிய போகுது. நம்மளுடைய இந்த நிலைமை, நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே மாறப்போகுது. இதுக்கப்புறமாவது நம்ம சந்தோஷமா வாழணும். சரி, நம்ம கிளம்பலாம் கௌரி. யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம பிளான் எல்லாமே நாசமா போயிடும். வா. இரு. பிரசன்னா, அப்புறம் நந்தா வேற கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டானா? இது என்ன கேள்வி சு? அவன் சம்மதிக்காமையா அவங்க அம்மா மத்த விஷயத்த பண்ணுவாங்க? என்ன இருந்தாலும் அந்த பையனுக்கு ராஜயோகம். நாளைக்கு அவன் இன்னும் கோடீஸ்வரன் ஆக போறான். எனக்கு என்னமோ நந்தன் சம்மதம் சொல்லி இது நடக்கிற மாதிரி தோணல. நந்தன் என்ன அவ்வளவு மனசாட்சி இல்லாதவனா? அவன் மனசாட்சி இல்லாதவன் யார் சொன்னா? காயத்ரியை மறந்துட்டு இன்னொரு பொண்ணுக்கு சம்மதம் சொல்றவன மனசாட்சி இல்லாதவன சொல்லாம வேற என்ன சொல்றது? அதனாலயா? ஏன் சு, அந்த கல்யாணம் யாரால நின்று போச்சு? நந்தனாலயா இல்ல நம்ம காயத்ரினாலயா? பொம்பளை பிள்ளைங்க குடும்பத்தோட பொறுப்பை ஏத்துக்கலாம். ஆனா தான் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி முடிவை மாத்திக்க விடக்கூடாது. காவியா ஸ்கூலுக்கு தான் போறேன்னு நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாமே. சரி, அதை விடு. இப்பவும் அக்காவோட கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணி ஏன் பிடிவாதம் பிடிக்கிறா? நந்தனோட அம்மா மனசு மாறினாலும் காயத்ரி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால மட்டும்தான் அவங்க இவ்வளவு சீக்கிரமா இந்த முடிவை எடுத்துட்டாங்க. அத ஒண்ணும் நீ சொல்ல வேண்டாம். அவங்க நினைக்கிறதுனால மட்டும் இவ்ளோ பெரிய சம்பந்தம் இவ்ளோ சீக்கிரம் கிடைக்க வாய்ப்பே இல்ல. நந்தன் வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவங்கள விட நீதான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு எனக்கு தெரியும். என்ன சு, நீ என்ன பேசுற? நான் உண்மையாவே நமக்காக தான் அங்க போய் பேசினேன். அவங்கள அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு தலையில எழுதிருக்கு. அதை யாராலையும் மாத்த முடியாது சு, புரியுதா? சரி, அப்புறம் நான் போயிட்டு வரேன். நாளைக்கு போய் பொண்ணு பார்க்கணும்னு அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வரேன். இந்தா புடி. என்ன நந்தா இங்க இருக்கீங்க? நான் நம்ம வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். அம்மா கால் பண்ணாங்க. எல்லாம் முடிவு பண்றதுக்காக நீங்க வரதா சொன்னாங்க. ஆஹா, அப்ப என்ன கூட்டு போக தான் வந்தீங்களா? வாங்க போவோம். இருங்க. என்னாச்சு தம்பி? அம்மா அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் ஒரு டைம் சொல்லி அங்க வரேன்னு சொல்லிட்டா அந்த நேரத்துல அங்க இருப்பேன்னு அம்மாக்கே தெரியும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க எப்ப போனாலும் இன்னைக்கு முடிவு பண்ணணும், அவ்வளவுதான். அது எப்படி நடந்துரும்? அப்புறம் உங்க போட்டோவை பொண்ணு பார்த்ததுமே பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஜாதகத்துல 10க்கு 8 பொருத்தம் இருக்கு. உங்களுக்கு ஓகேனா நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நடக்காது அங்கிள். அது நமக்கு தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்காக நம்மளால பண்ண முடியாது இல்ல? எப்படி இருந்தாலும் நாளைக்கு போய் பொண்ணை பார்த்துதான் ஆகணும். அதுக்கு அவங்க எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டாங்க. இல்ல, நாளைக்கும் நடக்காது. எனக்கு முடிவெடுக்க கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஐயோ, என்ன நான் இப்படி பேசுற?
அவங்க ஒரு பெரிய டீம். நீங்க சரின்னு சொன்னதுனால தானே அம்மா போட்டோவையும் ஜாதகத்தையும் கொடுத்து விட்டாங்க. நான் அம்மாக்காக தான் ஓகே சொன்னேன். ஆனா இவ்வளோ சீக்கிரமா நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு முடிவெடுக்க ஒரு 2 நாள் டைம் வேணுங்க. அது பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் கூட நம்ம யோசிக்கலாம். கல்யாணம் நடக்கிறது உன்னோட முடிவை கேட்டதுக்கு அப்புறம் தான் நடக்கும். அப்படி இல்ல, நான் இன்னொரு பொண்ணு போய் பார்க்கறதுக்கு நான் மனசளவுல ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. ஒரு 2 நாள் கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்குள்ளே நான் ஓகே ஆயிடுவேன். நந்தா, இதை நாம வீட்டுல போய் தான் கேட்டாகணும். ஏன்னா போன்ல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசுறது நல்லா இருக்காதுல நந்தா. அங்க போய் பேசலாம்னு பார்த்தா ரொம்ப தூரமாலாம் இருக்கு. பஸ்ல போலாம்னு நினைச்சா உட்கார முடியாது. அதெல்லாம் வேண்டாங்க, டாக்ஸிலே போயிடுங்க. இந்தாங்க காசு. 2000 ரூபாய் போதும்ல? போதும். அப்ப அம்மா கிட்ட என்ன சொல்றது? அது அங்க போன இடத்துல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்லி நம்ம சமாளிச்சிடலாம். சூப்பர், வர வர நல்லா சமாளிக்கிற. சரி, நடக்கட்டும். அப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் கல்யாண சடங்கு நடக்கும். அப்புறம் வரமாட்டேன்னு சொல்லிடக்கூடாது. அதுக்காக பணத்தை காமிச்சான்னு பாடக்கூடாது. சரி, போயிட்டு வாங்க. பணம் நான் போன கூட வாய் திறக்குமே. ஹலோ, இந்த பக்கமும் கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போறது. என்ன அங்கிள், ஏதாவது விசேஷமா? விசேஷம் இருக்கு. நீங்க வா, நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் இங்க அரட்டை அடிச்சிட்டு அப்புறம் போலாம். என்ன அங்கிள், நல்ல மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. மூடுன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு முடிவு ஒண்ணு எடுக்க வைக்கணும். அந்த மூடு தான். என்னாலயா? என்ன முடிவு? உன் பிரசன்ன மாமா நந்துக்கு வேற ஏதோ ஒரு பொண்ணை பார்த்திருக்கிறதா கேள்விப்பட்ட. நல்ல ஒரு மாமன். அக்காவுக்கும் அவங்க பசங்களுக்கும் கெடுதல் மட்டுமே பண்ணுவான். நாம அவனு 2 தட்டு தட்டி வைப்போமா? என்ன அங்கிள், மாமா அப்படித்தானே, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. நமக்கு என்ன? இல்லம்மா, அப்படிலாம் விட முடியாது. இது சீரியஸான விஷயம்தான். நந்தன் உனக்கானவ, நீ அவனுக்கானவ. அப்படி இருக்கும்போது குடும்பத்துல இருக்கிற ஒருத்தனை அதை பிரிக்கணும்னு நினைச்சா என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? இந்த விஷயம் உங்க அம்மாக்கு தெரிஞ்சது ரொம்ப வருத்தப்பட்டா. இவ்வளவு நேரம் இங்க இருந்து அழுதுட்டு தான் போனா. நீங்க கூப்பிடும் போதே நான் நினைச்சேன் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. இங்க பாருங்க அங்கிள், நந்தா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அது பிரசன்ன மாமாவால தான் முடிவு பண்ணிருப்பாருன்னு அர்த்தம் இல்ல. அப்புறம் அப்படி ஒரு முடிவை நந்தாவும் நந்தோடைய அம்மாவும் எடுத்துக்கலாம்ல. பிரசன்ன மாமா பண்றது கிட்டத்தட்ட ஒரு மேரேஜ் புரோக்கர் மாதிரி தான். எங்க அம்மா இதை கேட்கும் போது கோவமாவும் கஷ்டமாவும் தான் இருக்கும். அம்மா வருத்தப்படாம எப்படிமா இருப்பாங்க? ஏற்கனவே கௌரி விஷயத்துல ரொம்ப குழப்பி போயிருக்கா. அவளுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீ மட்டும்தான். பெத்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு எந்த அம்மா தான் நினைக்க மாட்டாங்க? நீயே சொல்லு. நானும் உங்க அம்மா என்ன நினைக்கிறோம்னா, நந்தாவை போய் பார்த்து பேசினா அவன் திரும்ப வருவான். அப்படி போய் பேசினாதான் திரும்பி வருவார்னா எனக்கு அது தேவையில்லை. அவருக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்கணுங்கிறது தான் அவங்க அம்மாவுடைய எண்ணம். கல்யாண பொண்ணு யாரா வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி கேனு தானோன்னு நந்தாவை கட்டிக்கிறதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு இனிமே அதை பத்தி பேசாதீங்க. அம்மாடி, காயத்ரி, நானே உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னாச்சு ராஜேஷ் அண்ணா? அங்கிள் சொன்ன மாதிரி நான் நந்தாவை கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்களும் சொல்ல வரீங்களா? நான் அதை கேட்டு கேட்டு அழுத்து போச்சு ராஜேஷ் அண்ணா. நான் வரேன். காயத்ரி, நான் அதை பத்தி ஒன்னும் பேச வரல. கௌரி இன்னைக்கு எங்க போயிருக்கா? அக்கா இது வேலை தேடி போறதா சொன்னா. எங்க போயிருக்கான்னு தெரியல. என்னாச்சு ராஜேஷ் அண்ணா? அது நான் சொன்னதும் உடனே போய் அவகிட்ட கேட்காத. நேத்து நடந்த விஷயத்துக்கே கௌரி என்ன ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்கா. இப்ப நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ முதல்ல அதை சொல்லுங்க. அது கௌரி இன்னைக்கு யாரு கூடயோ பைக்ல உட்காந்துட்டு போனதா என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னான். அதான் உங்ககிட்ட சொல்லி வைக்கிறேன். இந்த பெரிய பிரச்சனையெல்லாம் ஆக்கிறாத. இல்ல ராஜேஷ் அண்ணா, நல்ல வேலை நீங்களே சொல்லிட்டீங்க. எப்ப என்ன வேணாலும் செய்யலாங்கிற முடிவுல தான் அக்கா இப்ப இருந்துகிட்டு இருக்கான். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம்ல. நான் போறேன் ராஜேஷ் அண்ணா.
என்னோட ட்ரெஸ் ஏதாவது அயன் பண்ணணுமா? இல்ல, நான் அப்புறமா பாத்துக்கிறேன். ஆமா, நீ எனக்கு இவ்ளோ ட்ரெஸ் அயன் பண்ணி வச்சிருக்க? என்னது இவ்ளோ ட்ரெஸ்ஸா? ஒரு 3 செட்டு தானே அயன் பண்ணி வச்சிருக்கேன். வேலைக்கு போகும்போது கஷ்டம் இல்லாம இருக்கும் இல்லையா? ஆனா உனக்கு இன்னும் வேலை கிடைக்கலன்னு தான் அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் போய் ட்ரை பண்ணிட்டு வந்திருக்கேன். சீக்கிரமா கிடைச்சிரும். இன்னொரு 2-3 இடத்துல கூட நான் பேசிட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நாளைக்குள்ள என் வேலை கன்ஃபார்ம் ஆயிடும். அக்கா, நீ கம்ஃபர்டபுளா இருக்கிற வேலைக்கு போனா போதும்க்கா. அதுக்காக நீ இவ்ளோ கஷ்டப்பட வேண்டாம். கஷ்டப்படாம என்ன வேலை கிடைக்கும் சொல்லு? இஷ்டப்பட்ட வேலை கிடைக்கணும்னா அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். கிடைக்கிற வேலையை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு போகணும். என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதுதான் கரெக்ட். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.